நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒருத்தருங்க அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனை கூட வச்சு எப்படி பழக்கிறது, ஏதாவது பழக்கணும், தொழிலில் பழக்கணும், தொழிலில் பழக்கணும்னு சொல்லி பிரியப்படுறாருங்க. சரின்னு தன்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், தொழில் பண்ணுறவர். அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய பையன் இருக்காங்க, அந்த பையனை உங்கள்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வச்சு ட்ரைனிங் கொடுங்க, நல்ல விதமாக பழக்கி அனுப்புங்க அப்படிங்கிற. சரியும் கொடுங்க, அதனால் என்ன இருக்குது, எனக்கு ஆள் தேவைப்படுது, வரட்டுங்க அப்படிங்கிறாப்புல. சரின்னு அந்த பையனை நண்பர்கிட்ட அனுப்பிச்சி விட்றாருங்க. நண்பர்கிட்ட போய் பையன் 3 மாதம் இருக்கான். 3 மாதம் இருக்கான்னா ஒரு வேலையும் செய்யறது இல்லைங்க. எந்த வேலை சொன்னாலும் எதையுமே செய்யறதில்லை. இருந்தாலும் நண்பனோட பையன், அதனால இவருனாலே ஒன்றும் சொல்ல முடியல. இதே மாதிரி அவன் ஒரு 3 மாதம் இருந்துடுறாங்க. இருந்துட்டு சரி 3 மாதம் முடிஞ்சதும் கேட்குறான், இந்த மாதிரிங்க 3 மாதம் ஆச்சு, நான் கிளப்பிட்டுங்களா அப்படின்னு. சரி, ஏன்னா வெறுங்கையோடு எப்படி அனுப்புறது? 3 மாதம் ஆச்சு, 3 மாதம் வேலை செஞ்சானோ இல்லையோ, அவங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, 3 மாதம் இங்கே இருந்திருக்கா நம்ம கூட, எப்படி அனுப்புறத தப்பாக நினைப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தங்க காசை அந்த பையன் கையில் கொடுத்து, இந்தாப்பா இது நீ 3 மாதம் இங்கே இருந்தேல, அதுக்கு கூலியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு தங்க காசை கொடுத்து அனுப்புறாப்பிள்ளைங்க. அந்த பையன் நேராக அவங்க ஊருக்கு அப்பாட்ட போயிடுறாங்க. போய் அப்பாட்ட போய் இந்த மாதிரி 3 மாதம் இருந்ததையும் அவர் நண்பர் ஒரு தங்க காசு கொடுத்ததையும் அப்பாட்ட கொடுத்து, இந்தாப்பா உங்கள் நண்பர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த காசை கொடுக்குறாப்பிள்ளைங்க. அவர் அந்த காசை வாங்கி தூக்கி எறிகிறார். சரிப்போ அப்படி. இவனும் ஒன்றும் பெருசாக அதை கண்டுக்கல. சரி ஏதோ தூக்கி எறிகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு இவன் போயிடுறாங்க. அப்புறம் இங்கே கொஞ்சம் நாள் ஆனதும், என்னடா இப்படி இருக்கான பையனை ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லி போட்டு வேறொரு நண்பர் கிடைக்கிறார். அவரும் இதே மாதிரி தொழில் பண்ணுறவருங்க. அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய பையன் ஒருத்தர் இருக்காருங்க, அவரை உங்கள் கூட அனுப்பிச்சிக்கிறேன், ஒரு 3 மாதம் வச்சு தொழிலெலாம் கற்றுக் கொடுங்க, கொஞ்சம் பழகட்டும், நல்லது கெட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லி. சரி தாராளமாக அனுப்புங்க அப்படின்ட்டோம். அந்த பையன் இந்த நண்பர்கிட்ட போகிறாங்க. போய் 3 மாதம் இருக்கான். இவற்றையும் அதே மாதிரி தான் இருக்கான், ஒரு வேலையும் செய்யறது இல்லை, சும்மாவே தான் இருக்கான். ஆனால் நண்பருங்கிறதுனால இவர் ஒன்றும் சொல்லவும் முடியல. நண்பனோட பையன், சரி இவனை ஏதாவது சத்தம் முட்டியும் போய் அப்பாட்ட போய் சொல்லி அப்புறம் அவர் நம்ம மேலே வருத்தப்படுவார், பல காலத்து நண்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒன்றும் சொல்லலைங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் ஆனாலும் அதே மாதிரி பையன் கரெக்டாக ஏங்க இந்த மாதிரி 3 மாதம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேங்க. சரி கிளம்புப்பா, எப்படி வெறுங்கையோடு அனுப்புறதுன்னு சொல்லி 2 தங்க நாணயங்களும் கொடுக்குறாரு. தங்க காசுகளை 2 தங்க காசுகள் கொடுத்து, இந்த அப்பா இது நீ வச்சுக்க, 3 மாதம் இருந்திருக்கேன்னு சொல்லி கையில் கொடுக்குறாரு. சொல்லி வாங்கிட்டு நேராக போய் அப்பாட்ட போய் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி 3 மாதம் இருந்துட்டு வந்துட்டப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியா, இந்த அவர் 2 தங்க காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி 2 தங்க காசையும் கொடுக்குறாப்புல. அவர் வாங்கி பார்த்து போட்டு தூக்கி எறிகிறார். சரிப்பா அப்படின்றார். இவன் போயிடுறான். இவருக்கு மனசு கேட்கல அப்பாவுக்கு, என்னடா இவன் இப்படி பழகம் போயிட்டு வந்துடுறானே, இன்னும் தொழில் பழக மாட்டேங்கிறானே, நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக்க மாட்டேங்கிறானே, இவன் பின்னாடி எப்படி வளர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த மாதிரி டைமில் தான் இவருக்கு திடீர்னு யோசனை வருது. ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு திட்ட அவரும் இந்த மாதிரி தொழில் பண்ணுறாருங்க. அவர்கிட்ட போய் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி என்னுடைய பையன் ஒருத்தர் இருக்காங்க, அவனை உங்கள் கூட அனுப்பிச்சி வைக்கிறேன், ஒரு 3 மாதம் வச்சு அவனுக்கு கொஞ்சம் தொழிலெலாம் கற்றுக் கொடுங்க அப்படிங்க. சரிங்க அனுப்புங்க, தாராளமாக அனுப்புங்க, நம்மளுக்கு கூட ஆள் தேவைப்படுதுங்க, நீங்கள் நல்ல வரமாக வச்சு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பையனை அந்த அறிமுகம் இல்லாத நண்பரோட அனுப்பிச்சி வைக்கிறாப்பிள்ளைங்க. அங்கே போய் அவன் ஒழுங்காக இப்போ வேலை செய்கிறான். ஏன்னா இவர் அறிமுகமே இல்லாதவர், அவங்க அப்பாவுக்கு பழக்கம் இல்லாதவர், வந்திருக்கிறது வேலைக்கு தான் வந்திருக்கான். அதோட அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அவனுக்கு தொழில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அதனால அவர் எல்லா வேலையும் வாங்குறார்.
வேலை செய்யாட்டியும் விடலை. இந்த அதை செய்யி இதை செய்யி, அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வான்னு சொல்லி போட்டு கடுமையாக வேலை வாங்குறாரு. இவனும் ஊருக்கு சும்மா இப்போ இடையில போனா திட்டுவார் அப்பா. இடையில சும்மா எனக்கு பிடிக்கல, என்ன வேலை செய்ய முடியலன்னு வந்தால் திட்டுவார்ல. ஆமாம், அதான் 2 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டேன்னு சொல்லி திட்டுவார். அதனால இப்போ பல்ல கட்டின்னு சொல்கிற வேலை பூரா செய்கிறாங்க. சொல்கிற வேலை பூரா நல்லாவே ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணவன் அப்புறம் இப்போ கடன்னு சொல்லாமலே எல்லா வேலையும் கடன் செஞ்சிட்றாங்க. அப்படி இப்படி 3 மாதம் முடிஞ்சிருது. 3 மாதம் முடிஞ்சதும் இவர்கிட்ட சொல்கிறான் முதலாளிகிட்ட, முதலாளி 3 மாதம் முடிஞ்சுங்க, நான் ஊருக்கு போட்டுங்களா? எங்கள் அப்பா 3 மாதம் தான் உங்கள்கிட்ட சொன்னார். சரி போன்னு சொல்லி போட்டு, சரி ஒரு நாள் வேலை பார்த்துருக்கானுங்கிறதுக்காக அரை தங்க காசு, அந்த தங்க காசுலேயே அரை தங்க காசை கையில் கொடுத்து, இந்த அப்பா இதை வச்சுக்க நீ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் சந்தோஷமா வர்றாங்க. அப்பாட்ட சொல்றான், அப்பா 3 மாசம் நான் இருந்துட்டு வந்துட்டேன், இந்த இவர் எனக்கு அரை தங்க காசு தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தங்க காசை கொடுக்குறாப்பிங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு அதையும் தூக்கி எறிகிறார். இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏப்பா தூக்கிடுறீங்க? ஏன் இன்னும் நீ என்ன கேட்குறா? அம்மா முன்னாடியெல்லாம் தூக்கிடுங்கல்ல அப்பா, அதெல்லாம் தூக்கிடுறீங்க. சரி, எனக்கு கோபம் வரல. இது நீ தூக்கிடுறீங்களே, அது என்னுடைய வேர்வை, என்னுடைய உழைப்பு. நான் ராவு பகண்டு பார்க்காம வேலை செஞ்சேன் அவர்கிட்ட. வேலை செஞ்சா அதுக்கு அவர் கொடுத்த கூலி, அதை போய் தூக்கிடுறீங்க. இந்த கோபம் உனக்கு வரணும், அதுக்காக நான் தூக்கிறீங்க. முன்னாடி சும்மா உட்காந்து இருந்து அவங்ககிட்ட என் நண்பருங்கிறதுக்காக காசு கொடுத்தாங்க, வாங்கிட்டு கொடுத்த. இது நீ கஷ்டப்பட்டிருக்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரை தங்க காசா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமானது. இந்த கோபம் உனக்கு வரணும், அதுக்காக தான் உனக்கு கோபம் வருதான்னு பார்க்கறதுக்காக தூக்கிறிஞ்ச. எப்பவுமே உழைச்சு சம்பாதிச்ச காசுக்கு மரியாதை உண்டு. இது நீ உழைச்சு சம்பாதிச்சிருக்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க. எப்பவுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அதே மாதிரி சும்மா கூலியை வாங்கிட்டு வரக்கூடாது. உழைச்சமா உழைச்சு அது தகுந்த காசை வாங்கிட்டு தான் வரணும். இது நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை தூக்கியே எரிஞ்ச அப்படிங்கிறாருங்க. ஆமாங்க, உழைக்காம இது கிடைச்சாலும் அது நினைக்காது, அதோடைய அருமையும் நம்மளுக்கு தெரியாது. சரிங்க, வேறொரு நல்ல கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.